காவல் நிலையத்திற்கு சென்று வரும் போதெல்லாம் லாரி டெம்போவாகி டெம்போ மினி லாரியாக சுருங்கிக் கொண்டே வரும் காட்சிகளை வீராப்பு திரைப்படத்தில் பார்த்து சிரித்திருப்போம். இந்த காட்சிகளில் கண்ணீர் விடும் விவேக்கை போலவே உண்மையான ஒரு லாரி உரிமையாளர் கையில் புகைப்படத்தோடு காவல் நிலையத்தில் கோரிக்கை வைக்க வந்திருக்கிறார். போய் பார்த்தா டயர் இல்ல வண்டியில, வாங்கி போட்டு தரனார் போலீஸ்காரு, இன்னும் வாங்கி போடல அப்படியே இருக்கு. நிறுத்தி வைத்திருந்த இவரது லாரியில் ஒரு பக்கத்தில் மட்டும் 3 டயர்களை சிலர் திருடி சென்று விட்டதாக புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது வேறு எங்கும் இல்லை, இதே காவல் நிலையத்தின் வாசலில்தான். ஒரு பக்கம் சக்கரங்கள் இல்லாமல் கல்லை வைத்து முட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த லாரிக்கு சொந்தக்காரர் இவர்தான். சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அசோகன். சொந்தமாக டிப்பர் லாரி வைத்திருக்கும் அசோகன் அந்த லாரியை வேறு நபர்களுக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அசோகனின் லாரியை வாடகைக்கு எடுத்து சென்ற நபர் புறம்போக்கு நிலத்தில் மண் அள்ளியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ரோந்து வந்த போலீசார் லாரியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பதால் லாரி கடந்த 9 மாதங்களாக காவல் நிலையத்தின் வாசலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஒரு நாள் தற்செயலாக காவல் நிலையம் பக்கம் சென்ற அசோகன் லாரியை ஏக்கத்தோடு சுற்றி பார்த்திருக்கிறார். அப்போதுதான் வண்டியில் ஒரு பக்கத்தில் இருந்த 3 டயர்களையும் யாரோ கழட்டிவிட்டு அதற்கு பதில் கல்லை வைத்து அண்ட கொடுத்திருப்பது தெரிந்திருக்கிறது. பதறிப்போனவர் லாரியின் டயர் காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரை விசாரித்த போலீசார் தங்களுக்கு தெரியாமல் டயர் திருடு போயிருக்கிறது, சீக்கிரமே வேறு டயர் மாற்றி தருகிறோம் என வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அசோகனுக்கு சொந்தமான லாரி மட்டுமல்லாமல் பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு லாரியிலும் 2 டயர்களை காணவில்லை. 9 மாசமா கேஸ்ல நிக்குது வண்டி. போய் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன் சனிக்கிழமை போனேன். போய் பார்த்தா டயர் இல்லை, 5 டயரு. 3 டயர் என் வண்டியில இல்லை, இன்னொரு 2 வண்டியில 2 டயர் இல்லை, மொத்தம் 5 டயர் இல்லை. போயிட்டு புதுசு வாங்கி தந்துடலாம், எப்படி இருந்துச்சா அதே மாதிரி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு. வண்டியில் திருட்டு போயிடுச்சுட்டாங்க. யார் திருநாங்கன்னு தெரியல, தொலைகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. காவல் நிலையத்தில் லாரி பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருந்த அசோகனுக்கு இந்த சம்பவம் பெரும் மன உளைச்சலை உண்டு பண்ணி இருப்பதால் தனது லாரி டயரையும் காணாமல் போன டீசலையும் மீட்டு தரும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்து வைத்திருந்த கஞ்சாவை ஒரு காவலரே சில்லறை மார்க்கெட்டில் விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் காவல் நிலையத்தில் நின்ற லாரிகளின் டயர்கள் திருடப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.